என் மனைவியானவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். இருந்தாலும் யாரு செவிலியா பையன் வரும்போது அந்த பதவி எடுத்தா எவ்வளவு கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல. நீ ஒண்ணுமே வாரி போறது இல்ல. இல்ல கற்பூரம் வத்தி மஞ்சத்தூள் பாக்கிட்டு பொங்கும் பாக்கிட்டு வர்றது அந்த தேங்காய் கல்யாண பூசணிக்காய் கோயி அந்த தலை கூட விட மாட்டாங்க. கல்யாண பூசணிக்காய் எடுத்து போற பொம்மை செஞ்சு வைக்கிற திஸ்தி பொம்மை டிப்பன் காசு மங்களம் காசு தட்சணை காசு எம்மாண்டா 10 பேர் தூட்டு தான் வீடு கட்டுதான். அதுக்கு இல்ல எங்க வீட்டு பணத்துல எடுத்து முடுத்தா எப்படியா? அதுக்கு 10 பேர் தூட்டி எடுத்து முடுத்தான். என் மனைவி இப்ப எப்படி இருக்கிறாள்? பிசாசு நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். ஏடா அந்த கை வந்துட்டா இருக்குமா விட்டா நீ ஜென்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு ஜென்ஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்னா ஆம்பளை ஆம்பளை நீ அவங்களுக்கு தெரியாதுடா. நீ 2ஆம் கட்டம் ஆம்பளை பையன் நீ உள்ள வரக்கூடாதுன்னு நீ பையன் எத்தனை வச்சு வெளியே வந்த மகன் உடனே ஆண்கள் உள்ள வரலான்னு நான் உள்ள போய் நின்று யாராவன் பைத்தியக்காரா. இப்போது என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும். கை தேர்ந்த ஆள் யார் இருக்கிறாங்க? யாருன்னா இருந்தாக்கா அவங்களுக்கு கூட்டு வரது உங்களுடைய கடமை. என்னுடைய கடமை. ஆமா நான் ஆட்சின்னு வந்துடுறேன். ஐயோ அம்மா அடுப்பு உட்காராமலே என் மனைவிக்கு பிரசவ வலி வந்து விட்டது. இருந்தாலும் உடனடியாக எனக்கு ஒரு ஆள் தேவை பிரசவம் பாக்குறதுக்கு. ஏன்னா நீங்க போக முடியாது, நானும் போக முடியாது. முடுங்க பார்க்க தெரியாது, எடுக்க பார்க்க தெரியாது. கூட்டு ஏன்னா வராங்களா பாரு, வராங்களா பாரு. நாராயணகிரி கோவிந்தா என்னடா ரைஸ் மில்ல வர மாதிரி ஓடிக்கிட்டியா? போய் தாட கதவு சாத்த சொல்லி தெரிஞ்சு அப்பதான் வலிக்குதா? கைவியா நீ யாரு என்னந்து வேற? ஆவணிப்பூர்ல இருந்து வந்துதுடா கேவியா. நீனா கூட அடிக்கா சித்திர மாதம் இந்த வெயில் நாய் அப்படிதான் நாக தொக்க மாட்டேன் இஷ்டம் கிடக்கும். கேட்றா உனக்கு பெர்சன்ட் எடுக்க தெரியுமா? பிரசவம் பார்க்க தெரியுமா? பிரசவம் பார்க்க தெரியுமா? பிரசவமா? அதுன்னா கை வந்த கலடா கண்ணு. என்னடா கை வந்த கை முண்டை உசாரா பார்க்கணும். பொடி கிடி அறுத்து விட்டுற போத. ஆமா அதுக்கு என்னென்ன சாமான் தேவைப்படும்? தொடப்பு கட்ட. என்னடா தொடப்பு கட்டன்றா எடுத்த உடனே? தொடப்பு கட்ட யாரு? தொடப்பு கட்டடா தொடப்பு கட்ட. தொடப்பு கட்ட எதுக்கு தெரியுமா? அந்த அசுத்ததெல்லாம் கூட்டுவதற்கு. ரெண்டாவது பொருள் பயமரம். பயமரமா? நான் எங்கடா போட்டேன் பயமரத்துக்கு? உம்மால ஒழுங்கா சொல்லி பயமரம் எதுக்கு? அந்த பழைய மரம் எதுக்கு தெரியுமா? அந்த அசுத்ததெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு. முன்ன வந்து கத்தி ஒண்ணுடா கத்தி. கத்தி இப்ப கரும்பு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாப்போ. எதுக்கு கத்திய? பாதி கத்தி எதுக்கு தெரியுமா? அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கு இருக்கக்கூடிய தொப்புள் கொடி வருவ அறுப்பதற்கு. அறக்கிறதுக்கு. இந்த 3 பொருள் கொடுத்துன்னு வச்சுக்க நான் தீர்த்துறேன்டா. என்னத்த தீர்த்துற? குழந்தை பார்த்து தீர்த்துறாங்க. பார்த்து தீர்த்து வைக்கிறேன். பிரசவத்தை தீர்த்துறேன்ற. அதெல்லாம் ஒண்ணு ஆச்சா உன் அம்மால உனக்கு நான் பிரசவம் பார்த்துருவோம்.
நம்ம அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க வந்துக்கிறாங்க, அவங்கள போய் அந்த வார்த்தை கேட்கறேன். முதலிட்டு எஜமா நடக்க விடுறான். உன்னை புடிங்க போட்டதே இந்த அம்மாடா. என்ன புடிங்க போட்டது நீ தானா? என்னடா இது? டேய் டேய், மலை ஓட்டு செடி புடுங்குற மாதிரி சொல்றேன்மா. அந்த டூரிஸ்ட் வண்டியில இவங்க தான் பாத்துருப்பாங்களோ அம்மாவை. அந்த டூரிஸ்ட் வண்டியில புடிங்க போட்ட அம்மா இந்த அம்மாடா. நீ தானா? அப்ப மருதம் கார் புடிச்சா அவரு புடிங்க போட்ட அம்மா தான். அப்ப பெட்டிக்காரா அவரையும் புடிங்க போட்ட வந்த அம்மா தான்டா. ஒருத்தர் கூட பைக் கிடையாது. என்னடா உன் வயசுல இருந்து என் வயசு ஒரு மொத்தத்தையும் பாத்துக்குது கைவிய. அந்த அம்மாவே இல்லைன்னு நீங்க பிறக்க மாட்டீங்கடா பாரு. கையை எடுத்து நீ பெருக்காட்டி வச்சிருப்ப நீ. இப்பதான் தெரிஞ்சு எனக்கு. சரி வா, எங்க ஐயா வந்து எட்டு மாறவா. அதனால மனம் மகிழ்ந்திருக்கிறேன். நீ எதை கேட்டாலும் தருவதற்கு சித்தமான காத்திருக்கிறேன். உனக்கு என்ன தேவைப்படுதோ கேளு. உனக்கு என்ன இருக்குமோ அதை கொடுங்க ஐயா. அவ்வளவுதானே. இருந்தாலும் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும். பிரசவத்துல பிறக்கின்ற குழந்தைக்கு எதுவாக கூடாது, தாய்க்கு எதுவாக கூடாது. தாயை செய்ய நலமுடன் இருக்க வேண்டும். அப்படின்னா புறப்பட்டு வா என் கூட. தடி விடுறா முதல்ல. விடு 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 அவளை விடு. பேமானில திருட்டு பொண்ணு எஜமானி. பிரசன்ட் ஆப்சன்ட் போட்டுரு. கழிவுறு அவங்க பிரசன்ட். ஆமா ஆமா எங்கடா இருக்கறாங்க அம்மா? நல்ல கணக்க புடி. அம்மா அதோ இருக்கறாங்க பாரு. டேய் யாருடா அது? அம்மா அதோ உட்காராங்க பாரு. கண்ணையா அம்மா அதோ உட்காராங்க. டேய் இதோ நிக்கறாங்க பாரு. கொட்டுவா முண்டா வாய். டேய் இந்தடா அம்மாக்கு தான் பிரசிடென்ட் பார்க்கணும். ஆமா பிரசிடென்ட் அவங்க இப்ப நிக்க போறாங்க எலெக்ஷன்ல. டேய் இந்த வாடா யாருடா இது? யாரு இது? இவங்க தான் பிரசம் பாக்குற கை. இவங்க தான் பிரசம் பாக்குறது. உங்களுக்கு தீரு கொஞ்ச நேரம். நீ ஏன் ஆடுற? அது ஜெயிண்டாவோ எனக்கும் முதல்ல எடுக்குது. ஐயோ 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 யாரு இது? விளையாமையா உங்களுக்கு மேலே ஒழுங்குறாமா? யாருடா இது? இதுதான் கேள்விமா பிரசவம் பார்க்கறது. இதுவா? நான் தான் போயிட்டாமா நானு. இதுக்கு என்ன தெரியும்? ஆண்டவகத்துல போயிட்டாமா நானு. ஆண்டவகத்துலயா? ஆண்டவகத்துல இந்த வருதுப்பா. அங்க தான் வருது பாவம் தடுமாறிக்கின்னு வருது. ஒன்னும் ஓனன்னு ஒரு வயசானா கூட நீ தான் அந்த பிரசவம் பார்க்கணும். விட்டு போய் நான் கை பிடிச்சி இருக்கிறேன். போடா. அம்மா இத பாருமா. என்னால அந்த கருத்தத்து நாள் முதல்ல நிம்மதியா போயிடுதுமா. என்னால சாப்பிட முடியல, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல. ஏன் இந்த கருவியை சுமக்க முடியலமா? அவ்வளவு பாரமா இருக்குதுமா. என் வயிற்றில் இருப்பது பிள்ளையா கல்லா மண்ணா என்னன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குதுமா. நீ பயப்பட வேண்டாமா. பயப்பட வேண்டாம். ஏன் உன்னுடைய வயிற்றில் இருப்பது பிள்ளைதாமா. பிள்ளையா? இது பிள்ளையா? ஆமாம்மா. அம்மா இது பிள்ளை இல்ல பிள்ளை அம்மா. இது பிள்ளை இல்ல பிள்ளை அம்மா. என்னை கொள்ள வந்த யமனம்மா. பெண்ணாய் பிறந்த பாவம்
இன்னும் இந்த அருகாமையில் உள்ள துறையூர் நகரத்திலிருந்து இங்கே நாடகம் பார்க்க வந்த ஒருத்தர் வந்து மொபைல் தொலைஞ்சிட்டு இருக்குது, அது கிடச்சிருக்குது. யாருன்னா அவங்க ரிலேஷன் யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். செல்ஃபோன் கிடச்சிருக்குது. யாரோ துறையூர்லேருந்து சரி வந்தாங்கன்னா யாருன்னா சொல்லுங்கள். எனக்கு கான்டாக்ட் நம்பர் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட கொஞ்சம் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருப்பார், கொஞ்சம் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். ஓகே. எதற்காக உன்னை கொண்டு தவறு செய்தவன், ஆனால் உன் கணவன் தான் தவறு செய்தவன். எப்படி என்றால், ஒரு நேரத்திலே கடுதவம் இருந்து என் கணவனிடம் வார்த்தை பட்டான். என் கணவனை உன் வயிற்றில் மகனாக வந்து பிறக்க வேண்டும் என்று என் கணவரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இறக்கிறேன் என்று உத்தரவு கொடுத்து விட்டார். ஆகையால் என் கணவர் உன் வயிற்றில் ஜனித்தார். நான் யார்? உன்னை விடுவேனா? என் கணவர் உன் ஜோடி வழியாக பிறந்திருந்தார் ஒரு கொடிய அரக்கனாக மாறியிருப்பார். இந்த உலகம் தாங்கி இருக்காது. ஆகையால் தான் உன்னை கொன்று உன் குடலை பிடுங்கி என் கணவரை காப்பாற்றி விட்டேன். இன்று மாசித்திங்கள், இந்த மாசித்திங்கள் சிவன் பிறந்த ராத்திரி. இந்த சிவன் பிறந்த ராத்திரியை இந்த உலக மக்கள் அனைவரும் மகா சிவராத்திரி. உன்னை கொன்று என் கணவரை காப்பாற்றி விட்டேன். இப்போதே செல்கிறேன். கணவனையும் அடே வல்லால கண்டா வரண்டா வரேன். மன மகிழ்ச்சியான நேரத்திலே என் மன மகிழ்ச்சியில இருக்கிறது. நீ என்ன பண்ற? யார் என்ன கேட்டாலும் சரி வாரி வாரி குடுறா. வாரி குடு. யார் என்ன கேட்டாலும் சரி கையில கொத்தா கட்டிப்பிடியா பாரு. அதனால சக்கரை வாரி விசறறான். கம்மிட்டியா அவங்க அப்படியே நடுமுறை கொடுத்து அவங்க நாக்கு போட்டு நக்கிக்குவாங்க. ஏய் ஆறாவன் இருந்தாலும் என்னுடைய மகன் யார்? அந்த ஆதி சிவன். உலகமெல்லாம் படியலுக்கு பரவன். அவன் சிவனாக பிறந்திருக்கிறார். சிவனின் மருமகன் ருத்ரன். ருத்ரன் என்று சொல்வார்கள். ஆகையால் இனிமேல் கொண்டு இந்த காலாலமும் பட்டினம் என்ற பெயர் மறையட்டும். இனிமேல் கொண்டு என் மகன் பிறந்தார் அல்லவா, இந்த முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு பெயர் மாற்ற போறேன். எப்படி? என்ன பெயர் ஐயா? ருத்ரகண்டாபுரி. ருத்ரதாண்டவபுரி என்று சொல்வார்கள். அப்படி பேரை மாத்த. பேரை மாத்துங்க. இருந்தாலும் என் மனைவி குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பாக்கணும்டா. வாங்கணுமா? ஐயா அந்த கேள்வி வச்சு போனேன். ஆமா. அதை எச்சுமா விட்ட உடனே உள்ள போச்சு. என் மனைவி நல்லா இருக்காளா? என்னை வெளியே நிக்க வச்சிருச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாக்கா அம்மா செத்து போய்க்கிறாங்க ஐயா. நாளையா போட்டுக்குது. கேள்வி உருவ மாதிரி வந்துக்குது ஐயா. ஓ தடி சிரிக்கி யாருன்னு தெரியவில்லை. யாருன்னு தெரியல. யாரோ என்னிடத்தில் வந்து வந்திருக்காங்க. ஆமா ஐயா. போது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. யாருன்னு தெரியல. நான் யாரா? ஆதி சத்தியம் நாடே. ஆதி சக்தியும் நானே, அன்னபூரணி நானே. அடக்கடி வாய் நாயே. இந்த சக்தியை வைத்திருந்தால் அந்த ஆதி சிவனை எனக்கு மகனாக பிறந்திருப்பான். இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லாத புகழ் எனக்கு கிட்டியிருக்க. அந்த குழந்தை கருவிலிருந்து பறித்தெடுத்த தரிசிக்கு நீதானா? நானேதான். எதற்காக பறித்தெடுத்தாய்? அடே வல்லாளகண்டா, என் கணவர் உன் மனைவியின் யோடி வழியாக பிறந்திருந்தார் போன்று ஒரு கொடிய அரக்கனாக மாறியிருப்பார். இந்த உலகம் தாங்கி இருக்காது. ஆகையால் தான் உன் மனைவியை கொன்று என் கணவரை காப்பாற்றி விட்ட மமதையா இப்போது இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? உன்னை கொல்வதற்காக. அப்படி பைத்தியக்காரி. பத்தாமல் உலகளை பட்டியலை வட்டதா சிரிக்கி கொல்ல முடியாது. ஏன் முடியாது? நான் எப்பேற்பட்டவன்,
எப்பேற்பட்ட வரப்பிரசாதம் என்று உனக்கு தெரியாதா? என்னவென்று வரப்பெற்றாய்? என்ன வரப்பெற்றேனா? உலகத்தில் எதனாலும் மரணமில்லாத பெருவாழ்வு பெற்றேன். அடே வல்லல கண்டா, ஆண்களாலும் சரி, எந்த ஒரு ஆண்களாலும் மரணமில்லை என்று வரத்தினை பெற்றாயே, ஆம். ஒரு பெண்ணால் மரணம் என்று வரத்தினை பெற்றாயா நீ? ஏன் சொல்லக்கூடாது? ஏய், இருந்த மாதிரம் என்னை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டு வந்திருக்கிறாய். ஆமா. போய் விட்டு கண்மணி வா. கோடாரி பற்கள் இந்த உருவத்தை என்னை அழிக்க உன்னால் முடியுமாடி? ஏன் முடியும்? உன் பாதத்தில் நான் பணிவதா? தாயை என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் பாதத்தில் நீ பணிவாயாடா? பாதத்தில் பணிவன் என்ற மம்மதி கணக்கிறாயா? பெண்கள் பாதத்தில் பணி நான் அல்ல அல்ல அல்ல. அடி உங்கள் நடிக்க உயரிய அடி சஞ்சலம் வந்தது உன்னாலே. ஓடி வாடா சமருக்கு வா. இந்திய படித்தது பாரில் உடைக்கும் விளக்கும் இந்திய புனியது பாரில் உடைக்கும் விளக்கும் அன்பார்ந்த ஆரக்கலா அரசு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர வட்டம் உத்தரமேரத்து கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் வீர அங்காள பரமேஸ்வரி அல்லது நிசாசரி சமாரம் என்ற நாடகம் இந்த காட்சி நிறுவப்பட்டது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாவுக்கும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற சொல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.